निवारण परितस्सानुभावेन हन्तु ते उपद्रवे देवो वස්සतु कालेन सस्य संपत्ति हेतु च पीतो भवतु लोको च राजा भवतु धम्मिको यं दुर्निमित्तम् अवमङ्गलं च यो चामनापो सकुणस्य सद्दो पापगहो दुःसपिनम् अकन्तं बुद्धानुभावेन विनाशमेन्तु यं दुर्निमित्तम् अवमङ्गलं च यो चामनापो सकुणस्य सद्दो पापगहो दुःसपिनम् अकन्तं धम्मानुभावेन विनाशमेन्तु यं दुर्निमित्तम् अवमङ्गलं च यो चामनापो सकुणस्य सद्दो पापगहो दुःसपिनम् अकन्तं संगानुभावेन विनाशमेन्तु आकाशकाच बुम्मट्ट देवानागा महिद्दिका पुण्यं तम् अनुमोदित्वा चिरं रक्षन्तु शासनम् आकाशकाच बुम्मट्ट देवानागा महिद्दिका पुण्यं तम् अनुमोदित्वा चिरं रक्षन्तु देशनम् आकाशकाच बुम्मट्ट देवानागा महिद्दिका पुण्यं तम् अनुमोदित्वा चिरं रक्षन्तु मम परम् यत्तावता च अम्मेहि संवतं पुण्यसम्पदं सब्बे देवा अनुमोदन्तु सर्वसम्पत्तिसिद्धिया यत्तावता च अम्मेहि संवतं पुण्यसम्पदं सब्बे भूता अनुमोदन्तु सर्वसम्पत्तिसिद्धिया यत्तावता च अम्मेहि संवतं पुण्यसम्पदं सब्बे सत्ता अनुमोदन्तु सर्वसम्पत्तिसिद्धिया निब्बान संपत्तिसिद्धिया இப்போ நான் என்ன சொல்றேன் idame ஞாத்தினம் भवतो सुखिता होन्तु ஞாத்தயோ idame ஞாத்தினம் भवतो सुखिता होन्तु ஞாத்தயோ idame ஞாத்தினம் भवतो सुखिता होन्तु ஞாத்தயோ साधु 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 बुद्धं नमामि धम्मं नमामि संघं नमामि நமோ நம புத்தாய ஜெய்பி. இந்திய ரீபப்ளிக்கன் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் கோலார் தங்கவயல் திரு MC துரை ராஜேந்திரன் அவரது இரங்கல் உரையை டாக்டர் புத்தநேசன் MBBS MD அவர்கள் வாசிக்கிறார்கள். என்னுடைய உடன்பிறவா தம்பி MC ராஜேந்திரன் அவர்கள் தான். தவிர்க்க முடியாத சில காரணங்கள், அவருடைய மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லை, அவருக்கும் ஃப்ரோசன் ஷோல்டர்னு ஒரு ஷோல்டரு கை காலெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால திடீர்னு அவருக்கு வர முடியாமல் போச்சு. அவருடைய அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் எழுதிய இந்த செய்தி நான் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அதனை நான் படிக்கிறேன். நமோ புத்தாய ஜெய்பி. உலக பேரொளி பகவான் புத்தர் பரம்பூஜ்ய போதிசத்துவர் பாபா சாஹேப் ஆகியோர் நரவழியில் தங்களை ஏற்றுக்கொண்டு மக்கள் தொண்டாற்றி முறையே 26, 28, 5, 2021 தினங்களில் சென்னையில் பஞ்சஸ்கந்த பிரிவினை அடைந்து இன்று நம்மிடையே இல்லாமல் போய்விட்ட அன்பு பெருமகனார் எனது அருமை சித்தப்பா உயர் திரு தங்கவேயம் சொந்தராஜ் மற்றும் சிற்றன்னை திருமதி ஜெகதாம்பாள் ஆகியோரின் கண்மதன்மை விளக்கம் மற்றும் நினைவேந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள தகைசால் தலைவர் திரு கௌதமர் அவர்களே, ஆரம்பத்தில் புத்தவந்தனம் திரிசரணம் பஞ்சசீலம் கூறிய பௌத்த உபாசகர்களே கண்தன் விளக்கம் தந்த வணக்கற்குரிய பிகு பந்தேஜி புத்த பிரகாஷ் அவர்களே, முன்னிலை வகித்துள்ள சென்னை RPEF கமிஷனர் அலுவலக முன்னாள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர் திரு சுவாமிதாஸ் என்னுடைய சித்தப்பா அவர்களே,
திரு சுவாமிதாஸ் அவர்களே, இந்திய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர் திரு சுவாமிதாஸ் அவர்களே, அனைவரையும் வரவேற்ற திருச்சி சதன் ரயில்வே முன்னாள் SSC எம்பதாஸ் அவர்களே, அன்பு பெரியவர்களின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்த வேலூர் சதுப்பேரி இந்திய ரிபப்ளிகன் கட்சி தலைவர் திரு சின்னசாமி அவர்களே, பெரியோர்களின் நினைவுகளை ஏந்தி உரையாற்றிய சென்னை ICF ரயில்வே, சென்னை AG அலுவலர் நலச்சங்க பொதுச் செயலர் அன்பரசு அவர்களே, சென்னை பெரம்பூர் தென்னிந்திய பௌத்த விகார் பொதுச் செயலர் வழக்கறிஞர் திரு கௌதமர் அவர்களே, திருத்தணி பௌத்த இயக்க அறக்கட்டளை செயலர் பௌத்த பதிப்பகம் கோவை பார்த்திபன் அவர்களே, சதுப்பேரி இந்திய ரிபப்ளிகன் கட்சி முன்னாள் செயலர் திரு திருக்குமரன் அவர்களே, தமிழ்நாடு பௌத்த சங்க தலைவர் போதி முரசு மாத இதழின் ஆசிரியர் தங்கவேல் வாணிதாசன் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து உயர்ந்த உள்ளங்களே, இறுதியாக நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவருக்கும் நன்றி நகல உள்ள சென்னை ESI முன்னாள் ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெடிக்கல் ஆஃபீஸர் என் அன்பு அண்ணா திரு டாக்டர் புத்தரசன் அவர்களே, MBBS அவர்களே, உங்கள் அனைவருக்கும் யானாகிய கோலார் தங்கவேல் துரை ராஜேந்திரன் அவருடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாரோட மூத்த தலைவர் என்று சொல்லிக்கொள்கிறேன். அவருடைய தகப்பன் துரை ராஜேந்திரன் ஜெய்பூர் நீல வழக்குகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு மற்றும் எனது துணைவியார் உடல்நிலை காரணமாக நேரில் வந்து பங்கேற்க இல்லாமைக்கு வருந்துவேன். அதற்காக உங்கள் யாவரின் மன்னிப்பையும் கோருகிறேன். அப்பா அம்மா இருவரின் தர்மங்களை குறித்து நான் பேச நிறுத்திய எழுத்து வடிவில் கொண்டுள்ளேன். அருள் கூர்ந்து அதை அண்ணா டாக்டர் திரு புத்தரேசன் அவர்கள் வாசிக்கவும் தாங்கள் அருள் கூர்ந்து அதை செவிமடுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய அப்பா திரு சுந்தரராஜ் மற்றும் அம்மா திருப்பதி ஜெகதாம்பாள் ஆகியோர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். வடாக்காடு மாவட்டத்தின் வேலூர் தாலுகா சதுப்பேரி கிராமம் பழைய மைசூர் மாநிலத்தின் கோலார் தங்கவேலுக்கு கொடையளித்த பல்லோரில் குறிப்பிடத்தகுந்தோர் KGF மைசூர் சமஸ்தான ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் கூட்டு காரியதர்சி SC கணபதி, இந்திய ரிபப்ளிகன் கட்சி RPI பிரமுகர்கள் திரு SC தங்கவேலு, திரு KP ஜார்ஜ் என்ற கோதண்டன், திரு டைகர் பாலகிருஷ்ணன், திரு பசுபதி ஆகியோருடன் திரு சுந்தரராஜ் அவர்கள். அப்பா திரு சுந்தரராஜ் அவர்கள் கோலார் தங்க சுரங்கத்தில் பணியாற்றிய போது 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பொறுப்பாளராக விளங்கினார். பகவான் புத்த பிரான், பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகியோர் வழியில் ஆரிய ராணுவ மக்களின் உணவிற்காக பாடுபட்டவர். அவரது திருமணம் புரட்சிகரமானதொன்று. மூட நம்பிக்கை நிறைந்த நாட்களில் மூலிகள் என சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த விதவைகள் 7 பேரை மேடையில் அமர்த்தி அவர்கள் கரங்களால் தொட்டு தந்த தாலியின் மணப்பெண்ணான திருவள்ளத்தேவி ஜெகதாம்பாள் அவர்கள் கழுத்தில் கட்டி மனம் புரிந்து கொண்டவர். தன் மக்கள் யாவரையும் பட்டப்படிப்பு அளவில் உயர்த்தியவர். தம் உடன் பிறந்தோரையும் தம் இன மக்களின் உயர்வுக்காக பணியாற்ற வைத்தவர். அவர்களது நினைவேந்தல் நிகழ்ச்சியானது அண்ணல் அம்பேத்கர் காட்டிய பௌத்த வழியில் நடைபெறுவதே அதற்கு ஒரு அசைக்க முடியாத சாட்சி. 12/6/54 அன்று தங்கவேல் வந்தபோது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நேரில் கண்டு வரவேற்றவர்களில் ஒருவர் திரு சுந்தரராஜ் அவர்கள். அம்பேத்கர் அறிவும் என்ற காரியதர்சியாகவும் சங்கமித்ரா கலாமன்றத்தின் தலைவராகவும் இருந்து திரு துரைராசன் எழுதிய கடைசி காஞ்சி மாநகரின் மறைக்கப்பட்ட பௌத்த வரலாற்று நாடகமான அறநெறிச்சாலையில் திரு ராவலன், திரு கோவிந்தசாமி, திரு சிவஞானம் ஆகியோருடன் இணைந்து அரங்கேற்றினார். பண்டிட் அயோத்திதாஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், உரிமம் B பிளாக் அயோத்திதாஸ் கழகம், செம்மலர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் கழகம், சமரச ஷெட்யூல் கிளாஸஸ் லீக் ஆகிய இயக்கங்களில் இணைந்து இரவு பாடசாலைகளையும் வாசக சாலைகளையும் நிறுவி மக்களுக்கு அறிவுரை ஏற்றினார். இந்திய ரிபப்ளிகன் கட்சியின் கோட்டையான சாம்பியன் ரீவ்ஸ் L பிளாக் கிளைக்கழக, அதாவது பண்டிதர் அயோத்திதாஸ் ஷெட்யூல் உறுப்பினர் கழகம் கிளைக்கழக செயலாளராக திரு SC தங்கவேல் அவர்களின் தலைமையிலும், சாம்பியன் ரீவ்ஸ் டவுன் கமிட்டி துணைத் தலைவராக திரு C சண்முகம் அவர்களின் தலைமையிலும் தொடர்ந்து கட்சியின் கோலார் மாவட்ட தலைவராகவும் உயர்வு பெற்றவர் திரு சுந்தரராஜ் அவர்கள். பேச்சாற்றல் மிக்க அப்பா அவர்கள் அண்ணலின் அரசியலை ஆழ கற்று தெளிந்து அவருக்கே உரிய பாணியில் மக்கள் புரிந்து கொள்ளும்படி எளிய நடையில் சொற்பொழிவாற்றுவார். தங்கவேல் சாம்பியன் ரீவ்ஸ் சந்தை சிவராஜ் மைதானத்தில் வருடந்தோறும் ஏப்ரல் 1 தேதி முதல் அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினமான
14 வரை தினந்தோறும் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் அவரது பங்கு பணி மகத்தானது. அவ்வண்ணமே டிசம்பர் 1 முதல் அண்ணலின் பரிணிப்பான தினமான 6ஆம் தேதி வரை அப்பா சுந்தரராஜ் அவர்களின் சொற்பொழிவு மனத்தினை உருக்கும் வகையில் இருக்கும். 22/14/1987 அன்று தங்கவையில் இந்திய ரிபப்ளிகன் கட்சியின் கோலார் மாவட்ட கமிட்டி பொதுச் செயலர் இந்த மாநாட்டினை தலைமையேற்று நடத்தியவர் கட்சியின் கர்நாடக மாநில பொதுச் செயலர் திரு சுந்தரராஜ் அவர்கள். இம்மாநாட்டில் பங்கேற்றவர்களில் குறிப்பானவர்கள் திரு RS கவாய், திரு CM ஆறுமுகம், டாக்டர் A சேப்பன், திரு சங்கர் கோட்லா, மாவீரன் திரு எத்துராஜன், திரு G குசேலர், TL பார்த்தசாரதி, திருமதி பத்மா அரசமணி, திரு S ராஜேந்திரன் ஆகியோர். ராஜேந்திரன் பௌத்த மறுமலர்ச்சியாளர் அயோத்திதாச பண்டிதரால் துவக்கப்பட்ட மாரிப்பூர் சாக்கைய பௌத்த சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து அதன் உபத்தலைவர் அந்தஸ்திற்கு உயர்வடைந்தவர். மைசூர் சமஸ்தான ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தலைவர்கள் திரு JC ஆதிமூலம், திரு MC துரை, திரு SC கணபதி, MC துரை நம்ம துரைராஜன் அப்பா, திரு SC கணபதி, திரு PM சாமியுரை, திரு CM ஆனந்த் MLA, தமிழக தலைவர்கள் தந்தை N சிவராஜ், தளபதி திரு M கிருஷ்ணசாமி உட்பட பலரது தலைமையை ஏற்று பணியாற்றியவர் திரு சுந்தரராஜ் அவர்கள். தங்கவேல் வரலாற்றில் குறிப்பிடும்படியான எஸ் ராஜகோபால் வர்சஸ் CM ஆறுமுகம் அண்ட் அதர்ஸ் தேர்தல் வழக்கில் சாட்சிகளில் ஒருவராக இருந்து திரு CM ஆறுமுகம் அவர்கள் வழக்கில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்தவர் திரு சுந்தரராஜ் அவர்கள். இந்திய ரிபப்ளிகன் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்று தேசிய தலைவர் திரு RS கவாய், தேசிய செயலர் திரு CM ஆறுமுகம் ஆகியோரின் தலைமையில் மிக சிறப்பாக பணியாற்றுவார் திரு சுந்தரராஜ் அவர்கள். இறுதியாக 28/11/1994 அன்று திரு S ராஜேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக தங்கவையில் வந்து தேர்தல் பிரச்சார மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வெற்றி தேடி தந்தவர் அன்புக்குரியவர் திரு சுந்தரராஜ் அவர்கள். அப்பா திரு சுந்தரராஜ் அவர்களின் இத்தகைய அளப்பரிய பணிகளுக்கு உற்ற துணையாக இருந்து பௌத்த நிகழ்ச்சிகளிலும் இந்திய ரிபப்ளிகன் கட்சி கூட்டங்களிலும் தம் பிள்ளைகளோடு பங்கேற்றவர் அம்மா திருமதி ஜெகதாம்பாள் அவர்கள். வெகு நாட்களுக்கு முன் சென்னையில் நடைபெற்ற டாக்டர் திரு S புதனேசன், சென்னையில் உள்ள கோலார் தங்கவையில் நடைபெற்ற திரு S புதனேசன் அவர்களின் புதல்வர் திருமணத்தின் போது நான் அப்பாவையும் அம்மாவையும் சந்தித்து உற்சாகினேன். என்னையும் என் துணைவியாரையும் ஆசீர்வதித்தவர் என் தந்தையாரின் MC துரை அவர்கள். தந்தையாரின் தலைமையில் தீவிரமாக கட்சி பணிகள் ஆற்றியதை குறித்தும், குறிப்பாக அவரது எழுதலிய நண்பர்களான இந்திய பௌத்த சங்க தலைவர் திரு I வளநாதன், அவர் புலவர் ஐயாவின் குமார் பெரியசாமி புலவர் அவர்களாக இருந்தாங்க. அதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு புலவர் I வளநாதன், அவர் அப்பாவுடன் இந்திய பௌத்த சங்க தலைவர் I வளநாதன், பௌத்த நாடகாசிரியர் சொற்பொழிவாளர் திரு A துரைராசன், தேசிய தலைவர் திரு S ராஜேந்திரன், திருமதி பாக்கியம்மாள் ஆறுமுகம் CMA ஆகியோரை என்னிடம் விசாரித்தார். ஒருவருக்குள் ஒருவராக நிகழ்ந்த இவருவரின் மரணம் குறித்த தகவலை மிக தாமதமாக சமூக ஊடகம் மூலம் அறிந்து துக்கித்தேன். வாழ்வில் இணைபிரியாத இவர்கள் மரணத்தில் இணைபிரியவில்லை எனும் செய்தி இவர்கள் இருவரின் இமாலய அன்பிற்கு சாட்சி என்றோ. மரணம் குறித்து பௌத்தம் கூறுவது என்ன என ஆராய்வார். தினம் தினம் செத்து பிழைக்கிறோம். இதை நாம் அவ்வப்போது உணர்ந்து அழுவதில்லை. மாறாக 5 உணர்வுகளும் மொத்தமாக பிரியும் போது பஞ்சஸ்கந்த பிரிவினை அழுது புரள்கிறோம். மாற்றம் என்பதே மாறாத உண்மை. ஒவ்வொரு பருவமும் மாறுகிறது, ஆனாலும் நாம் அழுவதில்லை என்பதை பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமனும் இளமை செத்தும், மீளனின் ஒய்வு செத்தும், மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோம் என நமக்கு நாம் அடாததின்னா என்ற பௌத்த இலக்கியமான குண்டலகேசியில் காண்கிறோம். இவ்வுண்மையை புரிந்தோர் பௌத்த இலக்கியமான திருக்குறளில் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற குறளிலும் பிறக்கும் மானுடன் தினந்தோறும் பழைய நிலையிலிருந்து மாறி புதிய சிறப்பு நிலை அடைகிறான், இது உலகின் பெருமை என்பதை நெருநல் உணர்வன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்த உலகு
என்ற குரலையும் காண்கிறோம். பௌத்தத்தில் கூறப்படுவதை போன்று அப்பா திரு சுந்தரராஜ், அம்மா திரு சகிதம்பாள் ஆகியோரின் நற்குணங்களை நம்மில் வளர்த்துக் கொள்வதே அவர்களின் மறுபிறப்பாகும் என கூறி, அன்பு அப்பாவிற்கும் அருமை அம்மாவுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நான் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கும் இந்திய ரிபப்ளிகன் கட்சியின் தேசிய தலைவர் எஸ். ராஜேந்திர என்கின்றே அவர்களின் சார்பிலும் நீல வணக்கங்களை செலுத்துகிறேன். வாய்ப்பு நல்கிய குடும்பத்தினருக்கும், குறிப்பாக அன்பான டாக்டர் திரு எஸ். புத்தனேசன் MBBS MD அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கொடுத்தாக்குகிறேன். அப்பா திரு தங்கவேலு சுந்தரராஜ் அவர்களின் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்திய ரிபப்ளிகன் கட்சியை சமூக இயக்கமாகாது வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அனைவரும், குறிப்பாக நீல மலர்களான திருவாளர் KV சுந்தர பிரதாபன், அருள்நிதி மோகனகிருஷ்ணன், AV சுப்பிரமணியன், DK ரவி, அண்ணாமலை விளிந்தன், அரசுமணி, சின்னமலை, PS மணியன், சம்பத், கிஷோர் வர்தன் ஆகியோரை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவையும் அப்பாவையும் சிறந்த பெற்றோர் என கூறுவதற்கு கூடுதலான ஒரு உதாரணம். அவர்கள் தம் பிள்ளைகளை தம்மை விட மேல்நிலைக்கு உயர்த்தி வைத்திருப்பதுதான் மண்டலின் கூற்று. தன்னை விட உயர்ந்த நிலைக்கு தம் பிள்ளைகளை இட்டுச் செல்லாதோருக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இல்லை என்பதாகும். வள்ளுவனார் கூற்று தக்கார் தகவலர் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும் என்பதாகும். அன்பிற்குரிய டாக்டர் புத்தனேசன் அவர்கள் சிறந்த ஒரு மருத்துவராக இருப்பதோடெல்லாம் சமூக நோய்களுக்கும் அம்பேத்கர் ஒரு மாமருந்தை பரிந்துரைக்கிறார். அது அவரது இப்போதைய நடவடிக்கை அல்ல. மாறாக தகவலில் தமது மாணவ பருவத்திலேயே தமது தந்தையாரோடு இந்திய ரிப்போர்ட்டிங் கட்சியின் பணிகளிலும் சரி, பௌத்த பணிகளிலும் சரி, சரிக்கு சரியாக சிறப்பாக பணியாற்றியவர் டாக்டர் புத்தனேசன் அவர்கள். தங்கவேல் முதல்நிலை கல்லூரி மாணவராக திகழ்ந்த போது கல்லூரி சிறப்பு இதழில் மேகசின் அவர் எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்த கட்டுரையும் அவர் தீட்டிய அண்ணலின் அழகான ஓவியம் இன்னும் என் கண்களில் நிழலாடுகிறது. அதோடல்லாமல் வேலூர் அரசாங்க மருத்துவமனையில் பொறுப்பான ஆம்பூர் பதவியில் இருந்தபோது ஆம்பூர் கலவரம் ஏற்பட்டு துப்பாக்கி சூட்டில் ஷெட்யூலின மக்கள் மரணமடைந்த போது அவர் துடித்த துடிப்பும் தகவலிலிருந்து உயிரற்ற உடல்களை காணும் பெறவும் நாங்கள் தகவலிலிருந்து வேலூர் சென்றிருக்கும் போது கூட அவர் செய்த உதவிகளையும் என்னால் மறக்க முடியாது. முதிர்ந்த வயதிலும் தான் டாக்டர் அவர்கள் நம் இனத்தின் இன்றைய இளைஞர்கள் ரொம்ப முதிர்ந்த டாக்டர் அவர்கள் நம் இனத்தின் இன்றைய இளைஞர்களை குறித்தும் அதை தொலைக்கக்கூடிய வழிவகைகளை குறித்தும் மணிக்கணக்கில் தொலைபேசியிடம் பேசும்போது அன்றைக்கு அப்பாவும் அம்மாவும் அவரை பெற்று வளர்த்த பெருஞ்செயலை நாயனாரின் தந்தை மகத்தாற்றும் நன்றி அவைக்கு முன்னிறுத்த செயல் என்ற குரலிலும், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றால் கொள்ளும் சொல் என்ற குரலிலும் காண முடிகிறது. இப்போ இவ்வளவுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி உறுத்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறிய கூட்டமாயும் சிறந்த கூட்டம் இது. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் காரணம் நன்றி சொல்வதானால், என்னை பெற்று வளர்த்த என்னுடைய அப்பா அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் என்னோடு கலந்து இருக்கின்றார்கள். அப்பா அம்மாவுக்கு மனதார நன்றி சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை நடவதற்கு MC துரை ராஜேந்திரன் மட்டுமல்ல, என் உடன்படவா தம்பி அன்பரசு அவர்கள், நித்து பாண்டேஜி இவர்கள் அனைவருக்கும் வந்து சிறப்பித்தவருக்கும் எனக்கு உடனிருந்து எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்ட என்னுடைய பிள்ளைகள் கௌதம், விக்ரம், என்னுடைய சித்தப்பாக்கள் திரு M. ஆனந்தராஜ், M. சுவாமிதாஸ், சங்கர் தாஸ், தியாகராஜ், ஊரில் இருந்து வந்த திரு சின்னசாமி அண்ணா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தம்பி அன்பரசு அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இத்தனையும் திறமையேற்கொண்டு அழகாக அவர்களை அரேஞ்ச் செய்து உரிய நேரத்தில் எனக்கு முன்பாக இங்கு வந்துவிட்டார்கள்.
அதற்காக என்னை மன்னிக்கும்படியும் நான் கேட்டுக்கொள்வேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி.